ஹே கைஸ், காலைல தோட்டத்துக்கு போன உடனே குட்டி கத்துற சவுண்டு கேட்டுச்சு. என்னன்னு போய் பார்த்தா ஆடு வந்து 2 குட்டி போட்டுருந்துச்சு. இந்த ஆடு வந்து எப்பவும் 3 குட்டி தான் போடும். ஆனால் அந்த டைம் வந்து 2 குட்டி தான் போட்டிருக்கு. எப்போ வந்து ஒரு குட்டிக்கு பால் போட்டு குடிக்க விடுவோம். ஆனால் அந்த டைம் வந்து கரெக்டாக 2 குட்டி போட்டுருச்சு. நம்ம எப்பவும் போல வந்து கடலக்குடி அள்ளி குட்டியில் கொண்டே கொட்டலான்னு உள்ளே போனால் சரியான பசியில் இருப்பாங்க போல். உள்ளே கொண்டே கொட்டுறக்க விட மாட்டேறாங்க. இருந்தாலும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் தடுமாறி உள்ளே கொண்டே கொட்டி விட்டு எங்களுக்கு கொடியெல்லாம் அள்ளி கொட்டி விட்டு வெளியே வந்தால் வெளியில் திறந்து விட்டு ஆடெல்லாம் வந்து தோப்புக்குள்ளே ஒன்றும் கிடைக்கல அப்படின்ட்டு எல்லாம் கடலக்குடி திங்கிறக்காண்டி திரும்ப வந்துருச்சு. அப்புறம் அதுங்களுக்கெல்லாம் அள்ளி கொண்டே உள்ளே கொட்டி விட்டு உள்ளார கொண்டு போய் கொட்டுறவங்களையும் பார்த்தா ஆளை நகரவே விட மாட்டேங்குது. சுற்றி வந்து நிற்குது. அதுங்களுக்கு அப்புறம் 2 தொட்டிலையும் உள்ளே கொட்டி விட்டு ஆட்டுக்குட்டியில் அடைச்சிட்டு கையில் கொஞ்சம் அமௌண்ட் இருந்துச்சு. அதை எடுத்துகிட்டு போய் அடிக்கிற வெயிலில் ஜூஸ் குடிக்கலான்னு எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. நான் கடைக்கு போகிறக்கு முன்னாடியே நம்ம ப்ரோஸ் 2 பேரும் ஃபோன் பண்ணாங்க. அப்புறம் அவங்களே வர சொல்லி ஜூஸ் வாங்கி குடிச்சிட்டு அடிக்கிற வெயிலில் வண்டி எடுத்துகிட்டு கிளம்புனா மூஞ்சியே கருவிட மாட்டேங்குது. அந்தளவுக்கு அடிக்குது வெயில். அண்ட் நீங்கள் கேட்கலாம், அந்த காசில் ஃபுல்லாக வாடா ஜூஸ் குடிச்சேன் அப்படின்னு. அதுதான் இல்லை, நான் கோழி வியாபாரிட்ட வந்து கோழி குஞ்சு இருந்தால் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவங்க வந்து ஒரு 7 கோழி குஞ்சு இருக்குப்பா, வந்து பிடிச்சிருப்போம் அப்படின்னாங்க. அதை வாங்குறதுக்கு தான் வந்து அந்த அமௌண்ட் எடுத்துகிட்டு கிளம்பிட்டேன். அங்கே போய் பார்த்தா ஒரு சின்ன ரூமை தான் அடைச்சி போட்டிருந்தாரு. ஆனால் சின்ன கோழி குஞ்சா இருக்கும், கையிலே சிக்காமல் அங்கிட்டு இங்கிட்டு ஓடிட்டே இருந்துச்சு. அப்புறம் நானும் அண்ணனும் உள்ள போய் 7 கோழி குஞ்சையும் பிடிச்சி ஒருத்தையை கொடுத்து நீங்களே கட்டி கொடுங்க, எங்கிட்டாவது அவுந்துட்டு ஓடி போச்சுன்னா இடையில போய் பிடிக்க முடியாது அப்படின்ட்டு அவரே கட்ட சொல்லி நல்லா டைட்டாக கட்டி அவரே வெயிட் மிஷின் வச்சுருந்தாரு. அப்புறம் அதிலே வெயிட் வச்சு அதுக்கான அமௌண்ட்டை எண்ணி கொடுத்தாச்சு. வீடியோ பார்க்குற நீங்கள் வந்து உங்களுக்கு கோழி பிடிக்குமான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் அந்த கோழி குஞ்சுகளுக்கு எவ்வளோ ரேட் கொடுக்கலான்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. எடையை போட்டு காசு கொடுத்துட்டு கோழி குஞ்சுகள்லாம் தூக்கி டேங்க்கில் போட்டு வண்டி எடுத்துகிட்டு தோட்டத்துக்கு வந்து கோழி குஞ்செல்லாம் அவுத்து விட்டாச்சு. இன்னும் ஒரு 2 நாளைக்கு வந்து ஷெட்டுக்குள்ளே அடைச்சி போட்டு அதுக்கப்புறம் தான் திறந்து விடணும். ஏன்னா இடத்த பழகிற வரைக்கும் அடைச்சி தான் போட்டுருக்கணும். திறந்து விட்டோம்னா எங்கிட்ட ஓடி போயிடும். ஓகே கைஸ், பாய்.